Hello everyone. CMA December 2024 எக்ஸாமுக்கு டைரக்ட் டேக்ஸில் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த சாப்டரில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக ஒரு குவிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். இன்டர் அண்ட் ஃபைனல் ரெண்டுலேயுமே இந்த கேபிட்டல் கெயின்ஸு இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறையா ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இன்டர் அண்ட் ஃபைனலுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே கேபிட்டல் கெயினில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு குவிக் ரிவிஷன் எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் இங்கே நம்ம ரிவிஷன் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ கேபிட்டல் கெயின்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு குவிக் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் அசட்னா என்ன? கேபிட்டல் அசட்ஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட். அது பிஸ்னஸோட கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கனெக்டட் வித் பிஸ்னஸ் ஆர் நாட். செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் issued on or after 1st February 2021 to which the exemption under section 10(10)(d) does not apply. Section 10 exemption apply ஆகாத யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் issued on or after 1st February 2021 இது கேபிட்டல் அசட்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே வருது. எதெல்லாம் கேபிட்டல் அசட் இல்லை அப்படிங்கிறது அடுத்தது சொல்கிறாங்க. நாட் இன்க்ளூட் ஸ்டாக் இன் ட்ரேட், பிஸ்னஸ்க்காக வச்சிருக்கிற ஸ்டாக் இன் ட்ரேட் அண்ட் கோல்டு டெபாசிட் பாண்ட், ஸ்பெஷல் பேரர் பாண்ட் 1991. அது தவிர மூவபிள் அசட்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ், பர்சனல் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். மூவபிள் அசட்ஸ் பர்சனல் யூஸுக்காக வச்சுருக்கக்கூடியது நார்மலாக கேபிட்டல் அசட் கிடையாது. பட் எக்ஸ்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்க்ளூட்ஸ் அப்படின்னா இது எதெல்லாம் எக்ஸப்ஷனோ அதில் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே கேபிட்டல் அசட்குள்ளே வரும். பர்சனல் எஃபெக்ட்ஸில் ஜுவல்லரி, ட்ராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், எனி ஆர்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன், எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஆர் ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன், இது எல்லாமே பர்சனல் எஃபெக்ட்ஸில் கேபிட்டல் அசட்டாக ட்ரீட் பண்ணக்கூடியது. இது எல்லாமே கேபிட்டல் அசட்னு வரும். ஜென்ரலாக பர்சனல் எஃபெக்ட் கேபிட்டல் அசட் கிடையாது, பட் அதில் இது எல்லாமே எக்ஸப்ஷன்ஸ். இப்போ இதெல்லாம் கேபிட்டல் அசட்ஸ். ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இன் இந்தியா இது கேபிட்டல் அசட் கிடையாது. ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு இது எதை கேட்டகரி வச்சு பிரிக்கிறோம்? பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வச்சு பிரிக்கிறோம். 36 months வரைக்கும் வச்சுருந்தோம்னா அந்த அசட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்னா விச் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். இப்போ இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படிங்கும்போது லெஸ் தேன் ஈக்குவல் 36 months வச்சுருந்தா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். பட் அதுலேயுமே ஒரு சில அசட்ஸுக்கு பீரியட் ஆஃப் ஹோல்டிங் 12-24 monthsன்னு மாறும். லெஸ் தேன் ஈக்குவல் 12 months அப்படிங்கும்போது அது லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்க்கும் ஈக்விட்டி ஓரியன்டட் யூனிட்ஸ்க்கும் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸுக்கும் அப்ளை ஆகும். அப்போ இந்த மூணுமே 12 months அல்லது 12 monthsக்கு கம்மியாக வச்சுருந்தாங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்னு சொல்லிடுவோம். அப்போ 12 monthsக்கு மேலே வச்சுருந்தா அது லாங் டேர்மாக போயிடும். அதே மாதிரி அன்லிஸ்டட் ஷேர்ஸ், லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் லேண்ட் பில்டிங் சேர்ந்தது போத் இதெல்லாமே 24 monthsங்கிற கேட்டகரி வச்சு தான் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பிரிக்கிறோம். அடுத்தது அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அதர் தென் ஷேர்ஸ், டெப்ட் ஓரியன்ட் யூனிட், இதை தவிர மற்ற அசட்ஸ் எல்லாத்துக்குமே 36 monthsங்கிற கேட்டகரி வச்சு தான் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு பிரிக்கிறோம். இப்போ ஒரு அசட் 1/4/2001க்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அங்கே காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் எதுவாக எடுத்துக்கலாம்? ஹையர் ஆஃப் த டூ அமௌண்ட், ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அல்லது 1/4/2001 இருக்கிற ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த அசட்டுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர், அதை காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனாக எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிஃபோர் 1/4/2001 கன்சிடர் பண்ண மாட்டோம். எனி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிஃபோர் 1/4/2001 ஷால் நாட் பி கன்சிடர்ட். வேர் அன் அசட் இஸ் அக்வர்ட் பிஃபோர் 1/4/2001, 1/4/2001க்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் அதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுங்கிறது ஃப்ரம் த இயர் 2001-2 தான் கிடைக்கும். எந்தெந்த அசட்டுக்கெல்லாம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது? இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இஸ் நாட் அவைலபிள் ஈவன் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். டிபென்ச்சர்ஸ் ஆர் பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் ஆர் பாண்ட்ஸுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது. பட் அதில் சில எக்ஸப்ஷன் இருக்குது. கேபிட்டல் இண்டெக்ஸ்டு பாண்ட், கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணின கேபிட்டல் இண்டெக்ஸ்டு பாண்ட் அண்ட் ஆர்பிஐ இஷ்யூ பண்ண சாவரின் கோல்டு பாண்ட், சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீமில் இஷ்யூ பண்ணியிருந்தது. இதுக்கெல்லாம் இண்டெக்ஸேஷன் அவைலபிள். இதை தவிர மற்ற டிபென்ச்சர் பாண்ட்ஸுக்கு இண்டெக்ஸேஷன் கிடைக்காது. ஸ்லம் சேல்னா ஒரு அண்டர்டேக்கிங் அல்லது ஒரு டிவிஷனை மொத்தமாக அப்படியே அசட்டோடு சேர்த்து
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸ்லம் சேல்னு சொல்லுவோம். அதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது. அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் ரெஃபர் டு இன் செக்ஷன் 112A 112Aல சொல்லியிருக்கிற ஈக்விட்டி ஷேர்ஸ் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் இதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது. செட்டன் டிரான்சாக்ஷன்ஸ் பை நான் ரெசிடென்ட் பர்சன் ஷேர்ஸ் அல்லது டிபென்ச்சர்ஸ் இந்தியன் கம்பெனியில் ஃபாரின் கரன்சி வச்சு வாங்கின ஷேர்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அங்கே இண்டெக்ஸேஷன் கிடைக்காது. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் GDR குளோபல் டெபாசிட்டரி ரிசிப்ட் பர்ச்சேஸ்டு இன் ஃபாரின் கரன்சி பை எ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஃபாரின் கரன்சியில் GDR வாங்கியிருக்காங்க, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே கேபிட்டல் இண்டெக்ஸேஷன் கிடைக்காது. பட் அந்த பர்சன் எம்ப்ளாயி ஆஃப் அன் இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். டெப்ரிஷியபிள் அசட்டுக்கு எப்போவுமே இண்டெக்ஸேஷனும் கிடைக்காது. அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அடுத்தது அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட் பண்ணுறப்ப அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணி ஃபர்ஃபீட் பண்ணுறாங்க, அதனோட ட்ரீட்மெண்ட்டு இது முக்கியமான பாயிண்ட்டு. அசஸ்மெண்ட் இயர் 2015-16க்கு முன்னாடி இந்த அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டடுங்கிறது காஸ்ட் ஆஃப் அசட்லேருந்து மைனஸ் பண்ணணும். பட் அசஸ்மெண்ட் இயர் 15-16க்கு ஃப்ரம் 15-16 அசஸ்மெண்ட் இயர் அண்ட் அதர் வேர்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாத்துக்குமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக ட்ரீட் பண்ணணும் இந்த அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டடாக. அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசட் இன்டூ ஸ்டாக் இன் ட்ரேட். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கேபிட்டல் அசட்டாக கையில் இருக்கிறத ஸ்டாக்காக மாற்றும் போது அங்கே 2 பாயிண்ட்டு நம்ம பார்க்கணும். ஒன்று கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டாக்காக இருக்கிறத அதை சேல் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக இது கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வர்ஷன் பண்ணும்போது அது கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆனாலும் அதனோட டாக்ஸபிலிட்டி இந்த ஸ்டாக்கை விற்கும்போது தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது சேல் கன்சிடரேஷன், இதுக்கான சேல் கன்சிடரேஷன் ஏன்னா கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கன்வர்ஷன் டேட்டில் இந்த கேபிட்டல் அசட்டுக்கு என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அதை சேல் கன்சிடரேஷனாக எடுத்துக்கணும். மற்றபடி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எடுத்துக்கலாம். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுங்கிறது கன்வர்ஷன் பண்ணுற இயர் வரைக்கும் மட்டும்தான் கிடைக்கும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்ததுன்னா கன்வர்ஷன் பண்ணுற இயர் வரைக்கும் மட்டும்தான் உண்டு. அண்ட் டாக்ஸபிலிட்டி இந்த இயர் இன் விச் த ஸ்டாக் இஸ் சோல்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை எப்போ சேல் பண்ணுறாங்களோ கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எப்போ சேல் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டாக்கை அந்த டைமில் தான் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது டாக்ஸபிள் ஆகும். பட் அரைஸ் ஆகிறது கன்வர்ஷன் பண்ணுற இயர்லேயே ஆகிடும். டேக்ஸ் ரேட் எந்த இயருக்குள்ளது அப்ளிகபிள்னு பார்ப்போம். ஆக்சுவல் சேல் ஆஃப் சச் ஸ்டாக், அந்த ஸ்டாக்கை விற்கும்போது அந்த இயரில் என்ன டேக்ஸ் ரேட் இருக்கோ அந்த இயரில் தான் அது டாக்ஸபிள் ஆகும். டிஃபரன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் சேல் வேல்யூ அண்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அஸ் ஆன் த டேட் ஆஃப் கன்வர்ஷன். முதல்ல சேல் கன்சிடரேஷனுங்கிறது கேபிட்டல் கெயினுக்காக ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் கன்வர்ஷன் எடுத்தோம். இப்போ ஆக்சுவல் சேல்ஸ் வேல்யூ ஸ்டாக்காக மாறினதுக்கு அப்புறம் விற்கிறோம் இல்லையா, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை எப்படி காமிக்கிறது? ஆக்சுவல் சேல் வேல்யூ மைனஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் கன்வர்ஷன் மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ். இந்த அமௌண்ட்டை பிஸ்னஸ் இன்கமாக PGBPயில் காமிக்கணும். ஸோ கேபிட்டல் கெயினும் வரும், PGBP இன்கமும் இந்த சமயத்தில் நமக்கு வரும். இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை பிஸ்னஸ் இன்கமாக காமிக்கணும். அடுத்தது கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் பை வே ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன். இதுவும் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த செக்ஷன்லேருந்தும் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் பை வே ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன் அதர் தென் அர்பன் அக்ரோலேண்ட். காம்பன்சேஷன் இனிஷியலாக ரிசீவ் பண்ணும்போது taxable in the year in which such compensation or consideration அல்லது பார்ட் thereof is first received. அந்த காம்பன்சேஷனோ கன்சிடரேஷனோ மொத்தமாகவோ அல்லது ஒரு பார்ட்டோ கூட ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஒரு பார்ட் ரிசீவ் பண்ணினாலும் ஃபஸ்ட்டு எப்போ ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த இயரில் மொத்தமும் டாக்ஸபிள் ஆகும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் டில் த இயர் ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன் வரைக்கும் கிடைக்கும். என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன், இனிஷியல் காம்பன்சேஷனுக்கு அப்புறமா என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் இருந்ததுன்னா அந்த சமயத்தில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் நில். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமே நம்ம எடுத்திருப்போம் அப்படிங்கிறதுனால அது நில்லுன்னு எடுத்துக்கணும். எந்த இயரில் அது டாக்ஸபிள், அந்த என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு கன்சிடரேஷன் எந்த இயரில் ரிசீவ் பண்ணுறோமோ அந்த இயரில் டாக்ஸபிலிட்டி ரைஸ் ஆகும். எந்த டைப் ஆஃப் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம், என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் வரும்போது அதனுடைய கெயினு இனிஷியல் காம்பன்சேஷன் அது ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்மாக எப்படி கன்சிடர் பண்ணோமோ அதே மாதிரியே தான் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுக்கும் இருக்கும். வேல்யூவேஷன் ஆஃப் கன்சிடரேஷன் இன் கேஸ் ஆஃப் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத் செக்ஷன் 50C. இது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இந்த ப்ரொவிஷன் எதுக்கு அப்ளிகபிள்? கேபிட்டல் அசட் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆக்சுவல் கன்சிடரேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸ்டாம்ப் வேல்யூஷன் அத்தாரிட்டி சொன்ன வேல்யூ 110% ஆஃப் ஆக்சுவல் கன்சிடரேஷனை விட கூடுதலாக இருந்தால் அங்கே ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை தான் சேல் கன்சிடரேஷனாக எடுத்துக்கணும். சப்போஸ்
ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆக்சுவல் கன்சிடரேஷனை விட 110% எக்ஸீட் ஆகலை அப்படின்னாலோ அல்லது ஆக்சுவல் கன்சிடரேஷனை விட அது கம்மியாக இருந்தாலோ அங்கே ஆக்சுவல் கன்சிடரேஷனை தான் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக எடுத்துக்கணும். அடுத்தது போனஸ் ஷேர்ஸ் ரிலேட்டடான கேபிட்டல் கெயின். போனஸ் ஷேர்ஸில் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னைக்கு டேட்டில் அந்த போனஸ் ஷேர்ஸ் அலாட்மெண்ட் பண்ணாங்களோ அதிலிருந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு போனஸ் ஷேர்ஸ் அலாட் பண்ண டேட்டை வச்சு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் சேஞ்ச் ஆகும். அதாவது போனஸ் ஷேர்ஸ் அலாட்டட் பிஃபோர் 1/4/2001 இருந்ததுன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் 1/4/2001 தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். சப்போஸ் போனஸ் ஷேர்ஸ் அலாட்டட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2001 இருந்ததுன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் நில்லுன்னு எடுத்துக்கணும். அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் இன்வென்ட்ரி இன்டு கேபிட்டல் அசெட். இன்வென்ட்ரியை கேபிட்டல் அசெட்டாக மாற்றுறது. இங்கே சேல் கன்சிடரேஷன் அஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் எடுத்துக்கணும். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனை ஃபேர் மார்க்கெட் வேல்யூ டேக்கன் அஸ் இன்கம் அண்டர் செக்ஷன் 28(6)(a). கன்வர்ஷன் ஆஃப் இன்வென்ட்ரி இன்டு கேபிட்டல் அசெட்டில் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எது இன்கமாக நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோமோ செக்ஷன் 28(6)(a)ல இன்கமாக எடுத்து அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனாக எடுத்துக்கணும். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும், இன்றைக்கி டேட்டில் அது கன்வர்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்லேருந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பெனிஃபிட் ஆஃப் இண்டெக்ஸேஷனும் எந்த இயரில் அந்த கன்வர்ஷன் நடந்ததோ அதிலிருந்து கிடைக்கும். டேக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 111A 111A அப்படின்னு சொல்லலாம், 111Aன்னு சொல்கிறோம். செக்ஷன் 111Aல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸு சார்ஜ் பண்ணினது. இதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஒரு ஈக்விட்டி ஷேர், கம்பெனியில் இருக்கிற ஈக்விட்டி ஷேர் அல்லது ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுடைய ஒரு யூனிட்டு அல்லது பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டுடைய யூனிட்டாக இருக்கலாம். இங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை ஃப்ளாட்டாக 15% அப்படின்னு டேக்ஸ் ரேட் போடுவோம், ப்ளஸ் சர்சார்ஜ் ப்ளஸ் எஜுகேஷன் செஸ். மற்ற கேஸில் எல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அந்தந்த யூஷுவல் ரேட்டு என்னென்ன அப்ளிகபிளோ அந்த பர்சனுக்கு அது அப்ளிகபிள் ஆகும். கேபிட்டல் கெயின் இஸ் டு பி taxed as per the usual rate as applicable to any other income. தென் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இதுலேயும் எஸ்டிடி லெவி பண்ணினது செக்ஷன் 112A. இதில் டிரான்சாக்ஷன் ஆன் விச் எஸ்டிடி பெய்டு ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட். இதில் அப் டு 1 lakh வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நாட் டேக்ஸபிள் 112Aல. ஒருவேளை அதனோட அமௌண்ட்டு 1 lakhs எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு rate of 10% on the income exceeding 1 lakh. Long term capital gainல ஒரு ஆப்ஷன் இருக்கு. Long term capital asset being security listed in any recognized stock exchange in India. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று இண்டெக்ஸேஷனோட அல்லது இண்டெக்ஸேஷன் இல்லாமல் இந்த ரெண்டில் எது லோயரோ அதை அடாப்ட் பண்ணிக்க முடியும். இண்டெக்ஸேஷன் இருந்ததுன்னா 20%, இண்டெக்ஸேஷன் இல்லைன்னா 10%. இந்த ரெண்டில் எது வேணுமோ whichever is lower அந்த ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணிக்க முடியும். பெனிஃபிட் ஆஃப் ரிபேட் 87A ரிபேட் பெனிஃபிட்டு கிடைக்காது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் taxable அண்டர் செக்ஷன் 112A, இதில் ரிபேட் பெனிஃபிட் கிடைக்காது. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 111A, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 112A அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 112. இந்த மூணுலேயுமே சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஃபஸ்ட் எக்ஸாஸ்டட் பை எனி அதர் இன்கம் and short term capital gain under 111A, long term capital gain 112 and 112A இதில் exceeding 1 lakh can be reduced by unexhausted limit only. அதாவது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு முதல்ல அதர் இன்கம், அதாவது கேபிட்டல் கெயின் இல்லாத மற்ற இன்கமில் ஃபஸ்ட்டு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் நமக்கு இருந்ததுன்னா அதை இந்த கேபிட்டல் கெயினில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டிடக்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்குறது முக்கியமான டிடக்ஷன்ஸ். செக்ஷன் 54ல் டிடக்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இது இண்டிவிஜுவல் ஆர் HUF இவங்களுக்கு தான் அப்ளிகபிள். லாங் டேர்ம் ரெசிடென்ஷியல் ஹவுஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசிடென்ஷியல் ஹவுஸாக இருக்கணும், லாங் டேர்மாக இருக்கணும். அதனுடைய இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் டாக்ஸபிள் இருக்கக்கூடிய லாங் டேர்ம் ரெசிடென்ஷியல் ஹவுஸாக இருக்கணும். இந்த டிடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸை குறிப்பிட்ட ப்ரிஸ்கிரைப் டைம் லிமிட்டுக்குள்ளே அவங்க அக்வயர் பண்ணியிருக்கணும். மஸ்ட் அக்வயர் 1 நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இன் இந்தியா வித்தின் ப்ரிஸ்கிரைப்டு டைம் லிமிட். ஸோ கொஸ்டினில் கொடுக்குறப்ப இந்தியாவில் இல்லாமல் அவுட் சைட் இந்தியான்னு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இதில் இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, வேர் த அமௌண்ட் ஆஃப் த கேபிட்டல் கெயின் டஸ் நாட் எக்ஸீட் 2 crore
கேபிட்டல் கெயின் அமௌண்ட்டு 2 crores தாண்டலை அப்படின்னா அசசிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா 2 ரெசிடென்ஷியல் ஹவுஸை பர்ச்சேஸோ கன்ஸ்ட்ரக்ஷனோ பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வித்தின் அ பீரியட் ஆஃப் 1 year பிஃபோர், ட்ரான்ஸ்ஃபருக்கு 1 year பிஃபோர் அல்லது 2 years ஆஃப்டர் அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதுலேருந்து 3 yearsக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். பட் இந்த 2 crores கேபிட்டல் கெயின் எக்ஸீட் ஆகலைன்னா ஒரு ஆப்ஷன் அசசிக்கின்னு பார்த்தோம் இல்லையா, பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 2 ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் இன் இந்தியா அப்படின்னு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த ஆப்ஷனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இட் இஸ் அவைலபிள் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆஃப் த அசசி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த டயத்தில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், பட் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் ஸ்டிப்புலேட்டட் டைம். இதில் கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்லேயும் டெபாசிட் பண்ணி அந்த ஆப்ஷனையும் இவங்க டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ டிடக்ஷன் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நியூ அசெட் அல்லது கேபிட்டல் கெயின் விச் எவர் இஸ் லோயர், மினிமம் ஆஃப் த அமௌண்ட் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிடக்ஷன் செக்ஷன் 54B. இது ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப வரக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கான டிடக்ஷன். இதுவும் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்எஃப்க்கு அப்ளிகபிள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கேபிட்டல் அசெட் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்கணும். லாங் அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டாக அது இருக்கலாம். ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டுங்கிறது கேபிட்டல் அசெட்டே கிடையாதுன்னு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டுன்னு சொன்னால் அங்கே கேபிட்டல் கெயினே வராது. அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டு தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஸோ சச் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் மஸ்ட் ஹேவ் பீன் யூஸ்டு பை த இண்டிவிஜுவலோ அல்லது அவங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது ஹெச்யூஎஃப் அப்படிங்கிறப்ப அந்த ஹெச்யூஎஃப்ஓ அந்த அக்ரிகல்ச்சுரல் லேண்டை அக்ரிகல்ச்சுரல் பர்பஸ்க்காக குறைஞ்சது 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 years ப்ரையர் டு இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 2 வருஷத்துக்காவது அக்ரிகல்ச்சுரல் பர்பஸ்க்கு அந்த லேண்டை அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ இப்போ அப்படிப்பட்ட அக்ரிகல்ச்சுரல் லேண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆச்சுன்னா அதில் டிடக்ஷன் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? இன்னொரு நியூ அக்ரிகல்ச்சுரல் லேண்டை அர்பன், இது அர்பன் ஏரியா ஆர் ரூரல் ஏரியா எங்கே வேணாலும் வாங்கலாம், 2 yearsக்குள்ளே அக்விசிஷன் பண்ணணும். அப்போ டிடக்ஷன் என்ன கிடைக்கும்? என்ன அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நியூ அசெட்டில் அல்லது கேபிட்டல் கெயினில் என்ன பண்ணியிருக்காங்களோ அந்த டிடக்ஷன் எதுவோ அது கிடைக்கும். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன், டிடக்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் ஆன் அக்விசிஷன் ஆஃப் சர்டன் பாண்ட்ஸ். செக்ஷன் 54EC. இது எல்லா அசசிஸ்க்குமே அப்ளிகபிள். எனி லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் being land or building or both. இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் being land, building or both அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். பட் அக்விசிஷன் பண்ண வேண்டியது லாங் டேர்ம் ஸ்பெசிஃபைட் அசெட் அக்வயர் பண்ணணும். இப்போ லாங் டேர்ம் ஸ்பெசிஃபைட் அசெட்னா என்ன? எனி பாண்ட் ரிடம்ஷன் ஆஃப்டர் 5 years இருக்கணும், ரெடிமபிள் ஆஃப்டர் 5 years. யார் இஷ்யூ பண்ணியிருக்கணும் இந்த பாண்டை? இதுதான் இம்பார்ட்டன்ட். NHAI, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் REC, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அண்ட் இந்தியன் ரயில்வேஸ் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இதை தவிர எனி அதர் பாண்ட் பீயிங் நோட்டிஃபைடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ லேண்ட் அல்லது பில்டிங் அல்லது ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப வரக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கு நம்ம டேக்ஸ் பிளானிங் பண்ண இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது ஸ்பெசிஃபைடு லாங் டேர்ம் ஸ்பெசிஃபைடு அசெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அது என்னன்னு சொல்கிறாங்க? எனி பாண்ட், அந்த பாண்டு யார் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். எத்தனை நாளைக்குள்ளே அதை அந்த பாண்டை அக்விசிஷன் பண்ணணும்? அக்விசிஷன் ஆஃப் நியூ அசெட் டைம் லிமிட் 6 months. ட்ரான்ஸ்ஃபர், அதாவது அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 6 monthsக்குள்ளே புது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்கணும். 6 monthsக்குள்ளே டிடக்ஷன் எவ்வளவு கிடைக்கும்? மினிமம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட் ஆர் கேபிட்டல் கெயின். இங்கே ஸ்கீம் ஆஃப் கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம் இங்கே அப்ளிகபிள் இல்லை. செக்ஷன் 54EC டிடக்ஷன் மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட் ஆர் கேபிட்டல் கெயின். பட் மேக்ஸிமம் எவ்வளவு அப்படின்னா மேக்ஸிமம் 50 lakhs வரைக்கும் தான் இது அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இந்த டிடக்ஷன் கிடைக்காது. கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட்ஸ் ஸ்கீம் டெபாசிட் இதுக்கு அப்ளிகபிள் இல்லை. பட் செக்ஷன் 54Bக்கு இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அதுக்குமே கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும். அடுத்து செக்ஷன் 54F. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். டிடக்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் அதர் தேன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 54F. இது இண்டிவிஜுவல் ஆர் HUF இவங்களுக்கு தான் அப்ளிகபிள். ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். பட் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடாது. அதர் தேன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். இதில் வரக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு இன்னொரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அவங்க அக்விசிஷன் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸை
வித்தின் த டைம் லிமிட், ப்ரிஸ்கிரைப்டு டைம் லிமிட். அதனுடைய இன்கம் டேக்ஸபிள் அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ஸோ அதை அக்யூசேஷன் பண்ணணும். அதே சமயத்தில் இன்னும் சில கண்டிஷன் சொல்கிறாங்க. அசஸி டஸ் நாட் ஓன் மோர் தென் ஒன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இந்த முதல்ல ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அதர் தான் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, அந்த சமயத்தில் அசஸிக்கு அவருக்கு சொந்தமாக ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே இருக்கக்கூடாது ஆன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். Assessee does not purchase within 2 years or construct within 3 years of transfer of the original asset any other residential house, the income of which is taxable under 22. இப்போ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தவிர வேறு ஏதோ ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வரக்கூடிய கேபிட்டல் கெயினை டிடக்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ப்ரிஸ்கிரைப் டைம் லிமிட்லன்னு பார்த்தோம். பட் அதை கண்டிஷனில் என்ன பார்த்தோம், அந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டில் அவருக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இதில் அடிஷனல் இன்னொரு கண்டிஷனும் சொல்கிறாங்க. அசஸி டஸ் நாட் பர்ச்சேஸ் வித்தின் 2 years ஆர் கன்ஸ்ட்ரக்ட் வித்தின் 3 years ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஒரிஜினல் அசட். இந்த ஒரிஜினல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணவோ அல்லது 3 வருஷத்துக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷனோ பண்ணக்கூடாது வேறு எந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும். அதோட இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் டாக்ஸபிள் ஆகக்கூடியதுங்கிறது இது ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே சொல்லக்கூடிய கீ டேர்ம்ஸ் தான் அது. டைம் லிமிட் ஃபார் அக்யூசேஷன் ஆஃப் நியூ அசட் 1 year பிஃபோர் அண்ட் 2 years ஆஃப்டர் த ட்ரான்ஸ்ஃபர். அதுக்குள்ளே அக்யூசேஷன் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனா 3 years டைம் லிமிட். டிடக்ஷன் அமௌண்ட் எவ்வளவு, நியூ அசெட்டில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டு, ஒருவேளை அது சிஜிஏ ஸ்கீமில் டெபாசிட் பண்ணியிருக்கலாம் அந்த அமௌண்ட்டு, இன்டூ கேபிட்டல் கெயின் டிவைடட் பை நெட் சேல் கன்சிடரேஷன், இந்த அமௌண்ட்டு டிடக்ஷனாக கிடைக்கும். பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 10 crores எக்ஸீட் ஆகுது அப்படின்னா அதை வந்து எக்ஸம்ஷனுக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் 2024 எக்ஸாமுக்காக டைரக்ட் டேக்ஸில் கேபிட்டல் கெயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ கேபிட்டல் கெயின் ஃபுல் சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் அட்லீஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியதை ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.